श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் வரதனுடைய திருமுக மண்டலத்தை பூர்ணமாக ஒரு சேர கண்டு அனுபவித்து ஆச்சரியமா ஆழ்வான் அதில் அழகில் ஈடுபட்டு அதுலேருந்து மெதுவாக சமாளிச்சுண்டு கீழே கழுத்தையும் தோளையும் ரசிச்சார். போன ஸ்லோகத்தில் பத்மாயாக பிரணயரசாத் சமாஜ சந்தியாகன்னு ரொம்ப அழகா அதை அனுபவித்தார். பெருமாளின் திருக்கழுத்தின் அழகு அது பிராட்டியின் தழுவுதலுக்கு பாத்திரமாயிருந்து என்னென்னலாம் அனுபவிச்சதோ அப்படின்னு பாராட்டுகிறார் ஆழ்வார். தானும் அந்த மாதிரி நாயகி பாவத்தில் அந்த திருக்கழுத்தையும் திருத்தோளையும் எப்பொழுது அணைக்கப் போகிறேன் என்று ஒரு திருவுள்ளத்தை கொண்டு இதை அனுபவித்தார் போன ஸ்லோகத்தில். அடுத்ததாக அவர் வரதனுடைய 4 திருத்தோள்களுடைய அனுபவம். திருமுகத்திலிருந்து ஸ்ரீ ஆழ்வான் திருக்கழுத்து புஜங்கள் ஆகியவற்றுக்கு இறங்கி வருகிறார். சாயாமாத்ருத பரிணத்தயோப்தயோ வா தாத்ருஷ்ய ஸ்புடமதவா திசச்சதஸ்ரஹ சத்வாரோ வரத வரப்ரதாஸ்த்வதீயா பாசந்தே புஜபரிகாஸ்தமாள நீலாஹ. அருளாளப் பெருமானே, உன் திருபுஜங்கள், அந்த அப்பர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த புஜங்கள் தமால விருட்சம் போல இருக்கான். தமால விருட்சம்னா பச்சிலை மரம். அந்த பச்சிலை மரம் போல கருத்து இருக்கு. அவைகளின் அழக அந்த அந்த திருபுஜங்களை சேவிக்கும் போது அந்த அழகை சொல்லணும்னா அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவன் 4 விருட்சங்கள் போல இருக்கு. தமால விருட்சம் போல கருத்து விளங்குகிறது. உன்னை தமக்கு ஒரு பற்றுக்கோடாக கொண்டு ஒரு அண்டி இருக்கிற அந்த அண்டி இருக்கிற அந்த இருக்க அப்படி திருமுகத்திலிருந்து வந்தவர் உன் திருத்தோள்கள் திருக்கழுத்து ஆகியவற்றை சேவித்து திருபுஜங்களை சேவிக்கும் போது அது அந்த விருட்சம் போல இருக்கே, அதை அண்டி இருக்கிற ஆசிரித ஜனங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தர வல்லதான ஒரு விருட்சம். அதுபோல அதை நான் அனுபவிக்கிறேன். அப்படி தர வல்லவையாக இருப்பதை சொல்லணும். கற்பக விருட்சம் மாதிரி உனது திருபுஜங்கள் நீண்டுள்ளன, பரந்துள்ளன, பருத்துள்ளன. அதனால் அது அவ்வளவு 4 கடல்களோ அப்படின்னு வேற எனக்கு தெரியாது. கடல்கள் போல விளங்குகிறதுன்னு சொல்லவா, இல்ல பரப்பில் எல்லையில்லாது பறந்திருக்கிறதுனால 4 திக்குகள்னு சொல்லவா? ஆக இதையெல்லாம் உனது பரத்வத்தை, சகல ஜகத் ரட்சகத்துவத்தை, சர்வசக்தத்துவத்தை அப்படியே உலகத்துக்கு பறைசாற்றுகிறது இந்த திருத்தோள்கள். பலமுள்ளவை, உறுதியானவை, நீண்டது, பறந்தது, அப்படி பருத்தது. இப்படி கடல்கள் திக்குகள் அப்படின்னு உவமைகள்லாம் எனக்கு ஏதோ சொல்றேனே தவிர எல்லாம் ஒரு அடையாளம் தான். சொல்லணுமேன்னு சொல்றேனே தவிர இந்த திருப்புஜங்களுக்கு எதுவுமே ஒப்பாகாது. இவ்வளவு நீண்டு பருத்து எம்பெருமானின் புஜங்கள் தமால விருட்சம் போல் கருத்து பலமுடையவாய் விளங்குகிறது கூட அவன் தன் பெருமையை யாருக்கோ காட்டி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் ஆஸ்ரிதர்களுடைய ஹிதத்துக்காகவும் ரட்சகத்திற்காகவும் அவர்களது போகத்துக்காகவும் தான் அந்த மாதிரி திருத்தோள்களை வைத்திருக்கிறான். இப்படி திருத்தோள்கள் இருப்பதற்கு காரணமே ஆஸ்ரிதர்களுடைய ஹிதம்,
ஆஸ்ரித்தர்களுடைய போகம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ சாயாமா திருத பரிணித்த யோரப்தயோவா தாதிருஷ்ய ஸ்புடமதவா திசசதஸ்ரஹ சத்வாரோ வரதவர பிரதாஸ்வதீயாக வாசந்தே புஜபரிகாஸ்தமால நீலாக. பக்தர்கள் வேண்டுவனையற்றெல்லாம் தரவல்லவை போன்ற ஒரு மரம், அந்த 4 புஜங்கள் அப்படி இருக்கு, தமால விருட்சம் போல இருக்கிறது. 4ம் 4 உழல் தடி போன்று பருத்து காண்பவை, நீண்டும் பெரும் பரப்பும் உடைவாய் திக்கு போல இருக்கோ, கடல் போல இருக்கோ, பருத்துள்ள திக்கு போல இருக்கோன்னு சொல்லும்படி விளங்குகிறது. இதெல்லாம் ஒரு உத்பிரேட்சை, ஒரு அலங்காரத்தை ஞாபகப்படுத்தும். கிராமட்டிக்கலா ஒரு லிட்ரேச்சருக்காக சொல்றனே தவிர இதெல்லாம் உபமானத்துக்கே சேர்க்காது என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத் சங்காச்சார் சொல்றது, ஹே வரதா பேரருளாளனே, தமால விருட்சம், தமால நீலாக பச்சிலை மரம் போல கருமையாகவும், வரப்பிரதாக சிறந்த விரும்பிய நன்மைகளை அளிப்பனவுமான, சத்வாரகா 4 புஜபரிகாக உழல் தடிகளை ஒத்த தேவரீர் திருத்தோள்கள், சாயாமாக நீண்டனவும், திருத பரிணத்தையாக பரப்பளவால் அகன்றனவும், சத்வார அப்தயோவா 4 கடல்களைப் போலவும், அதவா அல்லது தாதிருஷ்ய அதே போல நீண்டு பறந்து அகன்றுள்ள, சதஸ்ரகா 4 திஷாவா திக்குகளைப் போலவும், பாசந்தே விளங்குகிறதோ, ஸ்புடம் இது திண்ணம். தேவாதிராஜனின் திருத்தோள்களை எவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். அதாவது கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே அப்படின்ற பாசுரத்துல நம்மாழ்வார் 4 தோழன் குனிஷார்ங்கன் அப்படிங்கிறார். 4 தோழன்னு 4 தோளை எடுக்கிறார் நம்மாழ்வார். அப்படி உண்டான அந்த திருத்தோள்கள் 4ம் அகன்றும் பருத்தும் நீண்டும் ஆச்சரியமா இருக்கு. அதனால்தான் தோள் கண்டார் தோளை கண்டார்னு. இதை சேவிக்கும் போது அந்த 4 கடல்களுக்கு சமமாய் எண்ணலாமோ என்பது போல் இருக்கிறது. 4 திசை என நாச்சிமார் அருளியபடி அகன்று பறந்து கருத்த முக்கியமான 4 திக்குகளைப் போலவும் சொல்லலாம். 4 திசை தீர்த்தம் குணந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் உடுத்தேத்த அப்படின்னு அந்த 4 திக்குகளைப் போல இவற்றை கூறலாம். அண்டினவர்களை காப்பதற்காக கோட்டை வாயில்ல பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுகளுக்கு ஒரு உழல் தடி ஒன்று பெருசா இருக்கும், திக்கா ஒரு தடி அப்படி அதுல மாட்டுவா, அந்த கதவை திறக்க முடியாதபடி. நாற்புறத்திலிருந்து வரும் 4 விதமான அபாயங்களிலிருந்து ஆஸ்ரிதர்களை அந்த உழல் தடி கோட்டை வாயிலில் காக்கிறது போல, அபாயங்களிலிருந்து இந்த 4 திருத்தோள்களும் அந்த உழல் தடியை ஒத்துள்ளன என்கிறார் சுவாமி. விரும்பிய சிறந்த நன்மை பயக்கும் வரங்களையே இவை தருபவை. அப்படியும் இந்த திருத்தோள்கள் இருக்கின்றன. பரிணத்தினா விஷாலமா இருக்கிறது, கடல் போல கருமையா இருக்கிறது. திக்குகள் எப்படி கருமையா இருக்கும் அப்படின்னா, திக்குன்னு தனியா ஒரு தத்துவமே கிடையாதாம். அதை ஆழ்வான் குறிப்பால் உணர்த்திய பாங்கு ரசிக்கணும் அப்படிங்கிறார் ஸ்ரீவத் சங்காச்சார். அரூபமான உருவமற்ற திக்குகளை பாசந்தே அப்படின்னா விளங்குகிறது போல இருக்கிறது. அல்லது ஆகாசம் நீளமானது, அந்த ஆகாச தேசமே திக்கானது என்றும் பட்சம் இருக்கு. அதனால ஆகாசத்திலும் பஞ்சீகரணத்தால் உண்டான அந்த நீலவர்ணம் திக்குகளில் வந்துவிட்டது என்று சொன்னாலும் விரோதமில்லை. இப்படி சிரேஷ்டமாக ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. உழல் தடிகளாகவும் திருத்தோள்களை சமுத்திரங்களாகவும் திசைகளாகவும் உழல் தடிகளாகவும் இப்படி வர்ணிப்பதோ ஒரு திருஷ்டாந்தம் போறாதா, 3 4 ஏன் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இதுக்கு ஈக்குவலா எதுவும் இல்லைன்னு அப்படி தேடுறாராம். இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ இல்ல 3 சேர்ந்து இருக்குமோ அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அவ்வளோ ஆச்சரியமா ரகசிய சிகாமணியில வேதாந்த தேசிகன் காஷ்ட பாஷாண சந்நிபம், கல் போல கட்டை போலன்னு சொன்னார். கல் போல கட்டை போல நீங்க 2 சொல்லணும் பராக சர்ம ஸ்லோகத்துல அப்படின்னா ஒரு உபமானம். அதை அங்க வேதாந்த தேசிகன் அதை எடுத்து ஆச்சரியமா அனுபவிக்கிறார். அது இல்லாம நன்மையைத்தான் கொடுப்பாராம் இந்த அருளாளர்.
அருள்வார், எல்லாவற்றையும் அருள்வார், அருளாளர் என்று இருந்தாலும் ஒருவர் ஏதோ காரணத்தால் நிலை குலைந்து எனக்கு எனக்கு அந்த இதையே கொடுத்துரு, துர்கதியை கொடுத்து விடு, நரகத்தை அடியேனுக்கு அருள வேண்டும் என்று கேட்டா கூட அந்த பக்தனுக்கு பேரருளாளன் அவ்விதம் கெட்ட பயனை அருள மாட்டார் என்பது இதன் பொருள். நன்மையையே அருள்வார். சுவாமி தேசிகனும் கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில 18வது சாப்டர் 15வது ஸ்லோகத்துல உதாகரித்த ஸ்ரீ தேவாதிராஜன் விஷயமான தமது மாதூலாச்சாரியாரான அப்புள்ளார் அவர் ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாராம். அதை இங்க நம்ம அனுசந்திக்கலாம் அப்படின்றார் இவர் சுவாமி. வைஷம்யே சதி கர்மணாம விஷமஹ கிம் நாம குறியாத்கிருதி கிம் போதாரதயா ததீத வரதோ வாச்சந்தி சேத் துர்கதிம் அப்படின்னு துர்கதியை, நரகத்தை அடியேனுக்கு அருள வேண்டும் என்று கேட்டாலும் பேரருளாளன் அவ்விதம் கெட்ட பயனை அருள மாட்டார் என்பதா அதன் பொருள். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மே. அடியேன்.